கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 2 வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். கவிதை 2. போகும் இந்தரை பார்த்து கொண்டிருந்த ஆத்யா, அம்மா பசிக்குது என்று அவர் கொண்டு வந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். மனம் மாறி சந்தோஷமாக இந்த கல்யாணத்தை இவள் செய்து கொள்கிறாள் என்று தவறாக கணித்து வெளியேறினார் அபிராமி. அவள் மனமோ வேறு ஒன்றை யோசித்துக் கொண்டிருந்தது. காலை 7 மணிக்குத்தான் முகூர்த்தம். 3 மணிக்கு இங்கிருந்து கிளம்பினால் கூட அரை மணி நேரத்தில் இந்தர் அறைக்கு சென்று விடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் அவன் கையால் தாலியை கட்டிக்கொண்டு 5:30 போல் இங்கு வந்து அனைவரிடமும் தன் காதலை கூறி மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து படுக்கையில் விழுந்தாள் ஆத்யா. படுக்கையில் இருந்த மகளுக்கோ உறக்கம் வர மறுத்து நினைவு முழுவதும் ஆத்யா ஆட்கொண்டு இருந்தாள். கல்யாணத்தை பற்றி எந்த யோசனையும் இல்லாது பறந்து கொண்டிருந்த என்னை நேற்று அவசரமாக போன் செய்து வர சொல்லி, உனக்கு நாளைக்கு கல்யாணம், பொண்ணு படிச்சிட்டு இருக்கா என்று அவள் புகைப்படத்தை காட்டினார் அவனது சித்தி. தனக்கு குழந்தை இல்லை என்பதை மகளை வளர்த்து தன் ஏக்கத்தை போக்கியவர், தன் அன்னையை விட தன்மேல் அளவு கடந்த பாசத்தை வாரி இறைத்து இன்று வரை தனக்கு பார்த்து பார்த்து செய்த தன் சித்தி இத்தனை வருடத்தில் முதல் முறை கேட்டது, என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ என்றுதான். அதுவும் தன் மொத்த குடும்பமும் அவரை ஆதரித்து பின்னே நிற்க, யார் அவள், எதற்காக இவர்கள் அனைவரும் அவளுக்காக தன்னிடம் வந்து நிற்கிறார்கள் என்று முதல் முறை யோசித்து அவர்களிடம் அவளை பற்றி கேட்டான் மகள். அவ்வளவு நேரம் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த தேவி, மகள், எங்க அம்மா இப்போ உடம்பு முடியாம சீரியஸா இருக்காங்க, 10 நாள் தான் கெடு கொடுத்திருக்காங்க, கடைசி ஆசையா என் அண்ணன் பொண்ணோட கல்யாணத்தை பாக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவ இப்போதான் MBBS ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரிதான் அவளும். அவசரமா கல்யாணம் பண்ணி யார்கிட்டயோ அனுப்பி வைக்க உனக்கு கல்யாணம் பண்ணி என் கண்ணு முன்னாடியே வச்சுக்கலாம்னு தோணுது. இது இப்போ அவசரத்துல எடுத்த முடிவு இல்ல. உனக்கு அவளை கேட்கலாம்னு ரொம்ப நாளா யோசனை. அக்கா கிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஆத்யாவ அக்காக்கும் பிடிக்கும், அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அவளோட போட்டோவை பாரு, உனக்கு பிடிக்கலனா வேண்டாம், பிடிச்சிருந்தா நாளைக்கு ஈவினிங் சின்னதா நிச்சயதார்த்தமோ அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்கலாம் என்று அவர் சொல்லும் போதே அவனுக்கு புரிந்து விட்டது. அனைவரும் பேசி முடிவு செய்து கடைசி நேரத்தில் தனக்கு சம்மதமா என்று ஒரு பேச்சுக்காக கேட்கிறார்கள் என்று. அவன் என்ன சொல்ல போகிறான் என்று அனைவரும் அவனை பார்க்க, அதுதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு என்கிட்ட கேக்குறீங்க? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகுது, அதுதானே? இருந்தாலும் நீங்க எல்லாரும் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். கல்யாணம் பத்தி பேசினா வரமாட்டேன்னு என்னென்னமோ கதை சொல்லி இங்க வர வச்சு சித்திய பேச வச்சு என்ன கார்னர் பண்றீங்க. உங்களை டைம் வரும்போது பாத்துக்கிறேன் என்று கோபமாக அவன் அறைக்கு சென்றான் மகிழ்வேந்தன். நான் போய் அவன்கிட்ட பேசுறேன் என்று உள்ளே சென்றார் ராம்குமார். அவர் உள்ளே வருவதை கண்ட மகள் முகத்தை இறுக்கமாக வைத்து அமர்ந்திருந்தான். வேண்டா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி இருக்க? உனக்கு பிடிக்கலனா நான் இந்த பேச்சை இப்பவே நிறுத்த சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு போட்டோவா பாரு என்று தன் அலைபேசியில் இருந்த அவளது புகைப்படத்தை அவனிடம் காட்டினார். பேரு ஆத்யா, கோவை மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா. ரொம்ப சுட்டி பொண்ணு. நீ ஹாஸ்டல்ல இருந்த டைம்ல நாங்க சந்தோஷமா இருந்தோம்னா இவதான் காரணம். உனக்கும் பிடிக்கும்னு தான் நான் சரின்னு சொன்னேன் என்று அவர் பேச கண்ணை போனிலும் காதை அவரிடமும் வைத்து அமர்ந்திருந்தான். நான் சித்தப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான். இந்த பொண்ணை உனக்கு செலக்ட் பண்ணதே அவன்தான். உன் சமாளிப்பு அவன்கிட்ட செல்லாது வேண்டா. வாலண்டியா நீயே போய் அவன்கிட்ட சிக்க போற என்று மனதில் அவனை நகைத்து வெளியே வந்தார் ராம்குமார். மாமா, மகள்கிட்ட என்ன சொன்னீங்க? எதுக்கு இப்படி மாடிக்கு ஓடுறான் என்று பதற்றத்துடன் கேட்டார் தேவி. தேவிமா, அவன் புருஷன் கிட்ட நியாயம் கேட்க போயிருக்கான். யாருக்கு எல்லாம் சொல்லணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க.
நான் போய் பொண்ணு இருக்க ஆசாரி கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறிய கணவரிடம் வந்த காஞ்சனா, ஏங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்றீங்க, வேணாம்னு சொல்லிட்டா என்ன செய்ய என்று கவலையாக கேட்டார். அம்மா, எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன் என்று கூறியவனை மூவரும் வினோதமாக பார்த்தனர். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரி, நானே சொல்றேன். நானும் அந்த பொண்ணும் குறைஞ்சது 1 வருஷமாவது லவ் பண்ணணும். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். உடனே கல்யாணம், உடனே குழந்தை, உடனே எல்லாம்னு எங்களை நிர்பந்திக்க கூடாது என்றதும் மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து, நீ கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு வேணாலும் லவ் பண்ணு, நாங்க கேட்க மாட்டோம், இப்ப கல்யாண வேலைய பார்க்கணும் என்று காஞ்சனா சொல்ல மற்ற இருவர் அவர்களுக்கான வேலையை செய்ய சென்றனர். அறைக்கு வந்தவன், சித்தப்பா சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் பண்ணதான் போறாங்க. தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசே ஓகேதான். எப்பா, இந்த 10 வருஷத்துல இவ என்ன இவ்வளவு அழகாயிட்டா! டோரா மண்டை, உருண்ட மூஞ்சி, கண்ணை உருட்டி, மூக்க சுருக்கி, இரு எங்க அப்பா கிட்டே சொல்றேன்னு மிரட்டுற முகம் இதுதானே ஞாபகம் வந்துச்சு சித்தி சொன்னதும். ஆனா போட்டோல நீல முடி, வத்தி போன மூஞ்சி, கண்ணு மட்டும் முட்டையா அப்படியே இருக்கு என்று அவளை பற்றி யோசித்தவன் தன்னை பற்றி சொன்னதும் அவள் என்ன சொல்லி இருப்பாள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. சரி, அத அவகிட்டயே கேட்கலாம் என்று தேவியிடம் வந்தான் மகிழ்வேந்தன். சித்தி, ஆத்யா கிட்ட நான் பேசணும், அவளுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு கேட்கணும் என்று அவன் கேட்க பதறியது அவர் மனம். மகள், நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டு இன்னைக்கு அவகிட்ட பேசணும்னு சொல்ற, நாளைக்கு காலையில அங்க போயிடுவோம், நானே நேர்ல ஆது கிட்ட பேச வைக்கிறேன் என்று அவர் சொன்னதும் சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் மறுக்க தோன்றாமல் சரி என்ற தலையசைப்புடன் சென்று விட்டான் மகள். சாரி மகள், எனக்கு ஆதுவை பத்தி தெரியும். 1 வாரமா அவகிட்ட சம்மதம் வாங்கணும்னு எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். அவ எதுக்கும் இடம் கொடுக்கல. அதான் உன்னை கூப்பிட்டு கல்யாண வேலைய ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா இப்போ உங்களை நாங்க ஏமாத்திட்டோம்னு நீங்க நினைச்சாலும் நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது தெரியும், நாங்க ஏன் இப்படி பண்ணோம்னு உங்களுக்கு புரியும் என்று மானசீகமாக அவனிடம் பேசிய தேவி ஆத்யாவின் அன்னைக்கு அழைத்தார். அழைப்பை ஏற்ற அபிராமி, ஹலோ தேவி, மாப்பிள்ள என்ன சொன்னாரு என்று கேட்டார். அண்ணி, அவன்கிட்ட அவர் பேசிட்டாரு. அவன் அவரை மீறி எதுவும் பண்ண மாட்டான். சம்மதம்னு சொல்லி ஆத்யா கிட்ட பேசணும்னு கேட்டான். நான் தான் நாளைக்கு பேச வைக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். ஆது என்ன சொல்றா என்றார் தேவி. அவகிட்ட என்ன கேக்குறது, எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு, அவளோட அப்பா வேற நான் போட்ட கோட்டை என் பொண்ணு தாண்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கிட்டு போனதும் என்கிட்ட வந்து ஆடுறா. நான் எதையும் காதல வாங்கிக்காம இருக்கேன். அத்தைக்காக தான் இவளை கட்டாயப்படுத்துறோம். இல்லனா மகள் பத்தி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண பேச்சையே ஆரம்பிச்சிருப்போம். என்ன பண்ண, எல்லாம் நேரங்காலம் கூடி வரும்போது தானே நடக்கும். ஆமா நீ, நாங்க நாளைக்கு காலையில வந்துருவோம். சரி தேவி, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நான் போய் அத்தைய பாக்குறேன். நீ உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசிட்டியா ஆதுவோட படிப்பை பத்தி? அண்ணி, அது எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மகளும் அங்கதானே இருக்கான், அதனால அவளோட படிப்பு தடப்படாது. சரி தேவி, இது ஒண்ணு போதும் எனக்கு. உன்னை நம்பிதான் ஆதுவ கல்யாணம் பண்ணி தரேன். மகள் மாதிரிதான் ஆதுவும் உனக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளை பத்தி நான் சொல்ல வேண்டாமா? அண்ணி, இது எல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. ஆது என் பொறுப்பு. நீங்க போய் அம்மாவை பாருங்க, நான் கல்யாண வேலைய பாக்குறேன் என்று போனை துண்டித்தார் தேவி. அவருடன் பேசிய தேவிக்கு ஒன்று நன்றாக புரிந்தது. ஆத்யாவிற்கு இந்த திருமணத்தில் துளியும் விருப்பம் இல்லை என்று. நிச்சயதார்த்தம் முடியும் வரை இருவரையும் சந்திக்க விடக்கூடாது என்று உறுதி செய்து கொண்டு வேலையை பார்க்க சென்று விட்டார். நடந்ததை நினைத்து ஒரு பயனும் இல்லை. இனி நடக்கப் போவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கண்ணயர்ந்தான் மகிழ்வேந்தன்.